ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கம்ப்யூட்டர் எல்லாமே அவங்கள ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரிஸ் எது முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க டிசைர் கேண்டிடேட் ப்ரொஃபைல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷனில் 12th டிப்ளமோ டிகிரி. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 19லேருந்து 45 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏஜ் உங்களுக்கு 19லேருந்து 45 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெரியர் கேப் இருக்கிறவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்று நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸில் பஞ்சாபி, நேபாளி, தமிழ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சது அப்படின்னா மெயினாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் டு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு அதாவது ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது பஞ்சாபி, நேபாளி, தமிழ், ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஹையர் பண்ணுற ஆஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிபர்ஃபார்மன்ஸ் இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. இவங்க ஹையர் பண்ணுற ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர். ஸோ இந்த ஜாப் ரோலுக்காக இவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ டொமைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லொக்கேஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்களே கொடுத்துட்டாங்க. சிஸ்டம் வில் பி ப்ரொவைடட் பை த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா சிஸ்டம் உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24/7 ஷிஃப்ட், ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 hours உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 week பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 days ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீக் ஆஃப் பார்த்திங்கன்னா 2 ரொட்டேஷனல் வீக் ஆஃப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 days இருக்குது, ஆனால் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் இருக்காது, ரொட்டேஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவல் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் லிசனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக் ரொட்டேஷனல் வீக் ஆஃப், ஸோ அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ரவுண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஏஎம்சிஏடி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு டெஸ்ட் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இங்கிலீஷ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் இன்டர்வியூ, இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட் விர்ச்சுவல் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 ரவுண்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆனதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜாப் பற்றின டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிபர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க தான் ஹையர் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வச்சுருக்கிறேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த பேஜை அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வரும். ஸோ இந்த ஃபார்மில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும், கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ், சிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, அப்புறம் நோட்டீஸ் பீரியட் எப்போ, ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனலி உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சது அப்படின்னா அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.